மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2021ஆம் ஆண்டில் 32,595 மெகாவாட்டாக இருந்த தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பு தற்போது 36,000ஆக அதிகரித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த 3 ஆண்டுகளில் திமுக பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாடு அரசு மின்துறையில் பல்வேறு மிக முக்கியமான திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக 10,779 MVA நிறுவத்திறனுடன் புதிய 54 புதிய துணை மின் நிலையங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக மின் பிரச்சனையை தீர்க்கும் வகையில 24 மணி நேரம் செயல்படக்கூடிய மின்னகம், அதே போல புதிய மின் நிறுவத்திறன், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அதே போல மின் உற்பத்தி திட்டங்கள் என கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு மின் துறை சார்ந்த புதிய கட்டமைப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் புதிய மின் கோட்டங்களும் மண்டலங்களும் கடந்த 3 ஆண்டுகளில் புதிதாக உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக கடந்த ஆண்டு ஏற்பட்ட தென் மாவட்டத்தில் ஏற்பட்ட அதீத கனமழை, அதே போல மெக்ஜாம் புயலுக்கு பின் உடனடியாக அந்த பகுதிகளில் 24 மணி நேரத்திற்குள்ள போர்க்கால அடிப்படையில அந்த மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குறுகிய காலத்திற்குள் மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டது என்றும் அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் தகவல் தொழில்நுட்ப துறையில பல்வேறு மேம்பாட்டு பணிகள் என்பது இந்த புதிய அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு மின்துறையில பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பதாகவும், அதே போல 3.30 கோடி நுகர்வோர் இதன் மூலமாக நேரடியாக பயன்பெற்று வருவதாகவும், மிக முக்கியமாக சிறிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் சில சலுகைகள் வழங்கப்பட்டு ஏறக்குறைய பல்வேறு புதிய திட்டங்களை மின்துறையில இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல கொண்டு வந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.